திரு எஸ்கேபி, என்ன அடிப்படையில் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு? திமுக கூட்டணி, கொள்கை கூட்டணி தொடர்ச்சியாக நீங்கள் சொல்லக்கூடியதான், புதிய கருத்துன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ மீண்டும் அழுத்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறதானால தான் அதை மீண்டும் இது கட்சியினருக்கும் கூட்டணிக்குமான செய்தியாக முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு திரு ஷியாம் பார்க்குறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய 75 ஆண்டு கால பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சரித்திரம் என்பது ரொம்ப நீண்ட நெடிய சரித்திரம். இந்தியாவிலேயே ஆட்சியை பிடித்த முதல் மாநில கட்சி திமுக. இந்தியாவிலேயே மாநில முதலமைச்சர்களுக்கு கொடியேற்றும் உரிமையை பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஓகே, மாநிலத்துக்கென்று உரிமை, மாநிலத்துக்கென்று சுயாட்சி, மாநிலத்துக்கு சுயாட்சி என்ற ஒரு வார்த்தையை காயின் பண்ணது திமுக. பின்னாடி நிறைய கட்சிகள் உருவாவதற்கும் அந்தந்த கட்சிகள் அந்தந்த மாநிலங்களுக்கான உரிமைகளுக்காக போராடுவதற்குமான ஒரு முன்னேறாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி இன்று தன்னுடைய பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எங்களுடைய தலைவர் தொடர்ந்து 6 முறை இந்த கட்சியை தங்களுடைய குரலாக, தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் குரலாக தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்து தொடர்ந்து 6 முறை ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாகவும் எங்கள் தொண்டர்கள் கடுமையான உழைப்பினால் எங்கள் தொண்டர்கள் எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், கட்சிக்கு விசுவாசமானவர்கள், கட்சி வெற்றியோ தோல்வியோ அது தலைவருடன் நிற்பார்கள் என்ற கூடிய ஒரு நம்பிக்கையை அளித்த எங்களுடைய தொண்டர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு விழாவை நடத்தினார். அது தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் என்று முப்பெரும் விழாவில் நடத்தினார். அதனுடைய நீட்சியாக அடுத்த கட்டமாக கூட்டணி கட்சிகளையும் அழைத்து இது போன்ற ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த விழாவை 28ஆம் தேதி கூட்டியிருக்கிறார். இதே போன்றது ஒரு விழா தான் முரசொலியின் பவள விழாவின் போது தான் இந்த கூட்டணி உருவானது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டணி உருவாவதற்கான புள்ளி இந்தியா கூட்டணி, ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி உருவான புள்ளி அதில் இருந்தது. அப்போ அந்த 7 ஆண்டுகளில் முதல் அந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் இந்த கூட்டணியில் கட்சிகள் என்பது கொள்கையின் அடிப்படையில் தான் சேர்ந்திருக்காங்க. இவர்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே ஒரு பொது கருத்து இருக்கிறது. இப்போ அண்ணன் ஷியாம் சொன்னாங்க இது ஒரு ரெயின்போ கூட்டணி என்று. ரெயின்போ கூட்டணி ஒரு காலத்தில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி வைக்கும்போது காங்கிரஸுக்கு வேறு கருத்துக்களும் திமுகவுக்கு நேர் எதிர் கருத்துக்களும் இருக்கும். ஆனால் கூட்டணி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ அதில் ஒரு பெரிய இருக்கலாம். இன்னைக்கு ராகுல் காந்தி பேசக்கூடிய சமூக நீதி கருத்துக்கள் என்பது வட இந்தியாவில் எந்த கட்சியும் அறியாதது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே பிரதிபலிக்கிறார். அப்போ இதில் ரெயின்போ கூட்டணி இல்லை, இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதி பார்வையில் தமிழ்நாட்டு மாநில மக்களின் உரிமையை காப்பதில் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும், இந்திய தேசிய காங்கிரஸ் ஆகட்டும், எல்லாம் ஒரே புள்ளியில் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக தான் பார்க்கிறேன். அதுல மாற்று கருத்துல எங்க இந்த கேள்வி வருதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது, கூட்டணி ஆட்சி, எளிய மனிதர்களுக்கு அதிகாரம் கொள்கை முழக்கம். ஆனால் அது இப்போது பேசப்படுகிறது. இத்தனை நாளா 7 ஆண்டுகளில் பேசப்படல பெரிதாக அப்படின்னா இப்போ பேசப்படுவதும், நீங்கள் ஏற்கனவே கொள்கை கூட்டணி தான், தொடர்ச்சியாக அதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இப்போது மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. அப்படிங்கும்போது தான் அந்த நேரத்தில் அதுக்கான ஒரு அவசியமும் தேவையும் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை, எங்கள் தலைவர் இன்னைக்கு கொள்கை கூட்டணி என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைத்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, பங்கு பெற்றக்கூடிய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ற கொள்கை என்பதை தான் நாங்கள் அதை சொல்கிறோம். ஆனால் இப்போ அண்மையில் ஒரு சர்ச்சை வருகிறதுன்னும் போது அந்த சர்ச்சையில் சோஷியல் மீடியான்னு ஒன்று இப்போ புதுசாக உருவாகி இருக்கிறது. கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களையே இப்போ ஆதரித்தோ எதிர்த்தோ பேசுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாகி இருக்கிறது. இப்போது அண்ணன் திருமா அவர்கள் முதலில் மதுவிலக்கு மாநாட்டை பற்றி ஒன்று பேசும்போது ஒரு சர்ச்சை உருவாச்சு. அந்த சர்ச்சையை அவரே முடித்து வைத்தார். அதன் பிறகு இன்னொரு சர்ச்சை ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் உருவாக்கப்படுகிறது. அப்போ உருவாக்கப்படும் போது எங்கள் கட்சியோட ஒரு துணை பொதுச் செயலாளர் அதுக்கு பதில் கொடுத்தார். கட்சியில் இருக்கக்கூடிய வேறு யாரும், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் அந்த சர்ச்சையில் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் அந்த சர்ச்சையில் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கு இது நேரடியாக தலைமைகள் 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். எங்களுக்கான அதிகாரம் மிகவும் மட்டுப்படுத்த அதிகாரம். கட்சியா இல்ல நீங்க சொன்ன ஒப்பீட்டில் நான் கட்சியா ஒப்பிடல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகன்னு ஒப்பிடல. திரு ஷியாம் சொன்ன சீனியாரிட்டி அடிப்படையில் சொல்றேன். அவரும் துணை பொதுச் செயலாளர் தான், இவரும் துணை பொதுச் செயலாளர் தான். ஆனால் சீனியாரிட்டி வேற இல்லை. ஆமாம், அது என்ன அதில் இன்றைக்கி அண்ணன் திருமாவர்கள் பேசிய பிறகு அதில் பெரிய ஒரு
மாறுபட்ட கருத்து சொல்ல நான் விரும்பலை. ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கள் வெறும் கருத்து மட்டும் இல்லை, அவர் எழுப்பிய விஷயங்கள் கருத்து மட்டும் இல்லை, தனி நபர் தாக்குதல்கள் நிறைய இருந்தது. அதே போல் அன்டைம்லியான விஷயங்கள் இருக்குது, ப்ரொவோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இருந்தது. அவருடைய பேட்டிகளை தனித்தனியாக எடுத்து டீகோட் பண்ணி பார்த்தா உண்மையிலே அண்ணன் திருமாவர்களே மனம் வருந்தக்கூடும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பதில் சொல்ல முடியாது அவரால். ஒரு தன்னுடைய தலைவரை வந்து நாம் ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டோம், இன்னொரு இடத்துல இன்னொருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நிறுத்தி விட்டோம் என்ற உணர்வு வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அவருக்கு வந்து வர வேண்டும். அப்படி வராமல் அவர் வந்து தரிகட்டு போய் ஒருவேளை தொடர்ந்து அந்த மாதிரியான பேட்டிகளே ப்ரொவேட்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டே இருந்தார் என்றால் அது நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போக தான் செய்யும். சோஷியல் மீடியாவில் இப்போவே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்ன ஒரு தொண்டர்களிடம் ஒரு உணர்வுபூர்வமான ஒற்றுமை வர்றது ரொம்ப கஷ்டம் ரெண்டு கட்சிகளுக்கு. அது இன்னைக்கு வந்து அந்த தேவை இருக்கிற இடத்துல இருந்து முதலமைச்சருடைய இந்த கருத்து வருதுன்னு எடுத்துக்கலாம். கொள்கை கூட்டணிங்கிறது நினைவூட்ட வேண்டிய இடம். கொள்கை கூட்டணி நிறைவேற்ற அதை சொல்ல வேண்டியது முதலமைச்சர் சொல்லிடுறது இன்னொருத்தருக்கும் பொருந்தும். இது மாதிரியான சின்ன சலசலப்புகள், சின்ன பரபரப்பை எல்லாம் ரொம்ப ஊதி பெரிதாக்கி அதை வந்து கூட்டணி உடைந்து போகிறது, அடுத்தது இந்த இங்கே வந்து போயிடுவாங்க, அங்கே வந்து போங்க. நீங்களே சொன்ன மாதிரி அதிமுக வந்து வலுவான கூட்டணி அமைக்கிறதுன்னு எப்பயுமே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கொள்கை கூட்டணி என்று சொல்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு கொள்கை பத்திலாம் அவர் பேசுனதே இல்லை. அவருக்கு பொறுத்த வரைக்கும் வலுவான கூட்டணி அதிமுக வலுவான கூட்டணி இங்கு அமைய வேண்டும் என்றால் பாஜகவிடம் அவர்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்ட பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ரொம்ப 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 குறைவு. தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அவரோட கூட்டணியில மாநில உரிமை தான், மாநில சுயாட்சி தான் அந்த தேர்தலுக்கு சொன்னாங்க. இப்ப 26க்கு என்னங்க இருப்பாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவரால் ஒரு அடி கூட நகர்த்த முடியல. ஏனென்றால் கொள்கை ரீதியாக இங்கே அவர் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை கட்சி ஒருமித்த கருத்தோடு இங்கே பலமாக இருப்பதால அவரால் எதிர்பார்க்க முடியல. இந்த மாதிரியான சலசலப்புகளை வைத்து பரபரப்புகளை உருவாக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் சமூக ஊடகங்களில் இதை வந்து தவறாக பரப்பி கொண்டிருக்கிறவங்க தவறாக புரிந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு புகை இருக்குங்கிறாரு. புகை இல்லாம வெடிக்காது. அவர் என்ன சொல்றாரு, புகை இருந்து வெடிக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்போ நம்பிக்கையோ இருக்கு. அந்த புகைக்கு இந்த இன்று அண்ணன் திரும்ப அணைத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். ஆனா தலைவர் எங்கள் தலைவர் சொன்ன கொள்கை கூட்டணி என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் வந்து இங்க இன்றைக்கு மீடியாவில் இருக்கக்கூடியவர்களும் மீடியாக்களுக்கும் பொருந்தும் தான் நினைக்கிறேன். இந்த கூட்டணி அவ்வளவு சீக்கிரம் அதில் வந்து சலசலப்பை உருவாக்கி விட முடியாது என்று உறுதியாக நானும் நம்புகிறேன். ஓகே, நான் திரு தமிழ்மணி அவர்கள்ட்ட கேட்குறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? அவர் மனசு ரொம்ப வேதனையாக முதலமைச்சர் பேசுகிறார் சார். அவர் குறிப்பிடுறது தன்னுடைய கூட்டணி கட்சிகளை. முந்தா நாள் தான் திருமாவளவன் போய் சகோதரர்லாம் அழைச்சிட்டு போய் பார்த்தது முதலமைச்சர். அவர் 4 நாள் சரி, ரைட் ரைட். நேற்று திமுக கூட இருக்கிற ஒரு 7 கட்சி கூட்டணின்னா 5 கட்சி பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க. சகோதரரும் கலந்துக்கிட்டார். அது பத்திரிகைகளில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க, அது வேற. ஹிந்து தமிழில் பெருசாக போட்டான். அது பத்திரிகை தானே சார்? அது பத்திரிகை. மற்ற உண்மைதான் சார், அது பத்திரிகை தான் சார், நான் இல்லைன்னு சொல்லலை. சரி, பல பத்திரிகைகளில் அது பெரிதாக வரலங்கிறீங்க. சரி, வராமல் பார்த்து கொண்டார்கள் என்னுடைய சார்ஜ். வரலன்னு சொல்லல. சரி, என்ன சொல்றாங்க? 5 கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, காங்கிரஸ், நம்ம ஜவாஹருல்லா, இவங்க இவ்வளவும் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம்.